3 விதமான அறிக்கை. முதல் அறிக்கையை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 28:13 வாசிக்கலாம். தன் பாவங்களை மறைக்கிறவன், அடுத்த பாவம் இல்ல, முதல் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். முதல் பாவத்தை மறைக்க கூடாது. சொல்லுங்க, பாவத்தை மறைக்க கூடாது. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, கடவுள் சொல்லாத ஒண்ணு செய்துட்ட, கடவுள் வேண்டாம்னு சொன்னதை செய்துட்ட, இது ஒரு பாவம், கட்டாயம் பாவம். ஜெபிக்காம இருப்பதே பாவம் தான் பைபிள் சொல்லுது. ஒருத்தர் நன்மை தெரிஞ்சு செய்யாமல் போன பாவம் தான் பைபிள் சொல்லுது. விசுவாசம் இல்லாத போன பாவம் தான் பைபிள் சொல்லுது. இப்படி சொல்லிக்கினே பாவம் என்பது பெரிய லிஸ்ட். அதெல்லாம் பாருங்க, பைபிள்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். அப்படியா பாருங்க, என்ன பாவமா? ஒரு பாவம் 2 பாவத்தை மட்டும் சுத்திகரிக்கும். ஏன்னா மோசமான பாவம், மோசமான பாவி சாகல் அப்படின்னா உங்க அப்பா பண்ண பாவம், தாத்தா பண்ண பாவம், பித்தாக்கள் பண்ண பாவம், விற்கிற பாவம், அந்த பாவம், கண் பாவம், வாய் பாவம், பல்லு பாவம், என்னென்ன திருட்டு பாவம், எந்த பாவமானாலும் இந்த ரத்தம் சுத்திகரிக்கும். இது என்ன சொல்லுவாங்க? சுத்திகரிக்கிற சொல்ல டாக்டர் என்ன சொல்றான்? சுத்திகரிக்க போயிட்டு வர இப்ப என்ன சொல்றாரு? கிட்னி சுத்தி பண்ணினே இருக்கும். ஏன்னா கிட்னி தான் ராஜ உறுப்புன்றான். கிட்னி மட்டும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உறுப்பு எல்லாம் கவுட்டு. அதாவது அந்த கிட்னியை மட்டும் சொல்றான் பாரு, பாதுகாக்கணும். இது ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா உங்களுக்கு ரத்தத்தை என்ன பண்ண சுத்திகரிச்சுட்டே இருக்கணும், மாத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுக்கு தான் வேலை கொடுத்துனே இருக்கிறான். ரத்தத்தை ஏன் அடிக்கடி மாத்துறாங்கன்னா பிளட்டை கவனிக்க வேண்டும், கிட்னிக்கு வேலை கொடுக்கணும். இந்த கிட்னி செயல்படாதனால என்ன பண்ண, ரத்தத்தை உள்ள இவங்க கொடுக்குறாங்க, கொடுக்குறாங்க. கிட்னி செயல்பட்டாச்சே, கிட்னி ரத்தத்தை உள்ள அதுக்கு அதையே சுத்தம் பண்ணிக்கும். இது என்ன சொல்றாரு பாருங்க, தன் பாவங்களை, அதான் பாயிண்ட்ஸ். என்ன பண்றான்? தன் பாவங்களை மறைக்கிறவன். அப்ப அந்த மறைக்கும் போது என்ன நடக்குதுன்னா வாழ்வு போகுது. பைபிள்ல எத்தனை வாழ்வு இருக்குது? முதல் வாழ்வு அடைய மாட்டான், வாழ்வடைய மாட்டான். வருதா உங்களுக்கு? யாரு கூட இந்த வாழ்வு தேவனோடு வாழ்வு. இந்த தேவனோடு வாழ்வை பாவம் எடுக்குது. முதல் ஆதாம் எடுத்தான் பாருங்க. இன்னும் தெளிவா சொல்ல போனா இச்சை தான் பாவம்னு சொல்றாரு. அப்ப இந்த இச்சை எங்கதான்? இருதயத்துல தான் இருக்குது இச்சை, வேற வெளியெல்லாம் கிடையாது, உள்ளதாங்குது. இங்கதான் எல்லாம் அப்போ இப்ப ரசிக்கப்பட்ட நம்ம கிருபை இருக்குது நமக்குள்ள. அப்போ நல்லா கவனிக்க வேண்டியது, ஏன் கடவுள் கூட எனக்கே தெரியல. அப்ப இச்சையை பாவம் என்பது அநீதி, சுயம், எனக்கு தான், நான், எனக்கு எல்லாம் தெரியும், நான் யாரோட பேச்சுக்காக நான் இஷ்டத்துக்கு ஓடுவேன், ஆடுவேன், பாடுவதெல்லாம் பாவம் தான். இது என்ன சொல்றேன்னா, இவைகளை கவனிக்க வேண்டும். பாவங்களை மறைக்கும் போது வாழ்வு கிடைத்தோம். என்ன வாழ்வுனா தேவனோடு வாழ்வு. என்ன வாழ்வு? தேவனோடு வாழ்வு. ஆதாம் தேவனோடு வாழும்போது எப்படி இருந்தா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். மனைவி மேல அவ்வளோ பாசத்தை வச்சிருந்தான். எப்போ அந்த பாவம் உள்ள மனைவி மேல பாசம் போயிட்டு குறை சொல்ல ஆரம்பிக்கிறான், போகட்டும். அப்ப என்ன இங்க நடக்குது அப்படின்னா, என்ன சொல்றாரு? இத வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடணும். அப்போ நல்லா கவனிக்க வேண்டும். இந்த பாவம் எப்படி வந்ததுன்னா வாயினால வந்ததை வாயினால தான் எடுக்கணும். கைத்தட்டையா, உங்களுக்கு தெரியும், மெடிக்கல் தெரியும். நீங்க டாக்டர்கிட்ட போயிருப்பீங்க, பல பேர் சர்வீஸ் ஆகிருப்பீங்க, போய் ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருப்பீங்க டாக்டர் கிட்ட, குடும்ப டாக்டர் ஆகிடுவார். எடுத்த உடனே பண்ண வாயை தர அப்படின்னு எடுத்த நல்லா டாக்டர் பார்த்தீங்கன்னா டார்ச் வச்சிருப்பாரு. ஏன்னா வாய் அவ்வளவு ரிட் ஆகுது வாயில. ஆமாம், வாயை தர அப்படின்னுவான், நாக்கை நீட்டுனுவான். என் நாவினால் பாவம் செய்யாதபடி என் வாயில கடிவாளத்தை வச்சிடலாம் தாவீது. பார்த்தீங்களா? அப்போ பாவம் எங்கடா? வாயில தான் இருக்குது. அதனால இதுவையா உள்ள போன பாவம் இதுவையா வெளியே வரணும். என்ன பாஸ்டர், இப்ப இச்சை என்பது பாவம் பைபிள் இருக்குது. இச்சை என்பது பைபிள் அழகுன்னு அர்த்தம். இச்சை என்பது அழகு. சொல்ல ஒன்னா பேசினான் பிரதர், நான் அப்படி பார்த்துக்குவேன், இப்படி பார்த்துக்குவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படிலாம் ஏமாத்தி வஞ்சித்து என்ன பண்ணிட்டான்? என் வாழ்க்கை நாசனமாக்கிட்டான். என்னமாக்கிட்டான்? நாசனமாக்கிட்டான். இது உள்ள போன இந்த பாவத்தை எப்படி சொல்றாரு? அவைகளை அறிக்கை செய்யணுமா. எதனால உள்ள போய்
ஆவிக்குள்ள இந்த ஜீவனை எடுத்ததோ, தேவனுடைய உறவு எடுத்ததோ, தேவனுடைய ஐக்கியம் எடுத்ததோ, தேவனுடைய நட்பை எடுத்ததோ, அந்த உறவு உள்ள வருவதற்கு, அந்த உறவு வருவதற்கு, வாழ்வு வருவதற்கு அறிக்கை செய்து. என்ன பாஸ்டர், நான் தான் வார வாரம் பாவ அறிக்கை பண்றோம். சில சபையில போனா வார வாரம் பாவ அறிக்கை பண்ணுவான். சில பேர் ஜெபம் பண்ணும் போது தினமும் அறிக்கை பண்றாங்கதான். ஒரு வாலிப பையன் ஃப்ரெண்டோட பைக்ல போறான். இது மச்சான், ஃபாதர் கிட்ட போய் பாவ அறிக்கை வாங்கிட்டு வந்துடுறேன், பாவ மன்னிப்பு வாங்கிட்டு போறான். முட்டி போட்டான் ஃபாதர் கிட்ட. வாடா வாடா, என்னடா ஆச்சு, எங்க அந்த கஸ்தூரி வீட்டுக்கு போயிட்டு வந்தியா? இல்ல ஃபாதர். அந்த லட்சுமி வீட்டுக்கு போயிட்டு வந்தியா? இல்ல ஃபாதர். அந்த யசோதா வீட்டுக்கு போயிட்டு வந்தியா? இல்ல ஃபாதர். இப்போ என்னடா, இரு ஃபாதர், நாளைக்கு வரேன்ட்டு போயிட்டான். ஃப்ரெண்டு பைக்ல ஏறி போனான். என்னடா இது இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா, பாவம் பண்ணி வாங்கிட்டியான்னு. என்னடா ஃபாதர் 3 அட்ரஸ் கொடுத்துக்கிறாரு, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அறிக்கை மாத்திக்க. என்னம்மா, ஃபாதர் 3 அட்ரஸ் கொடுத்துக்கிறாரு பாருங்க. இந்த தெருவில் இருக்கிற கஸ்தூரியா, இந்த வீட்டுக்கு சச்சிமே உலகம் நடந்த சம்பவம் கதை சொல்லல. நான் நினைக்கிறேன் இந்த பாவம் வந்து கவனிங்க தன்றாரு. அப்போ இந்த பாவ அறிக்கை ஆகாயசங்கர் கிட்ட பண்ணக்கூடாது, ஃபாதர் கிட்ட பண்றது கிடையாது. இது எங்க பண்ண, எங்க நீ விழுந்தாயோ, இந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருது யார்? தேவன் தான். அவர் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் என்று மார்க் 2:10 சொல்லுது. அப்போ தேவனுக்கு முன்பாக என்ன சொல்றேன்னா, இந்த அறிக்கை இதை பத்தி அறிக்கைன்னு சொல்றது தெரியுங்களா? இந்த அறிக்கைன்ற வார்த்தை ஒத்துக்கொள்வதுன்னு அர்த்தம். அது சரியான விளக்கம் என்னன்னா, ஒத்துக்கொள்வது. ஆஹா ஆஹா ஆஹானா புரிஞ்சுக்கணும். அது ஆஹா ஆஹான்னு போயிடும். அது உங்களுக்கு தான் ஆபத்து. அப்படியெல்லாம் பேசவே கூடாது. நீங்க நோட் பண்ணி வச்சு ஆஹா ஆஹா அப்படின்னு வந்தா, அந்த வாய்ஸ் வந்தாலுமே உனக்குள்ள ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ரொம்ப நல்ல பழக்கம் அதெல்லாம். அவன் சொல்றானே, நானா பொண்ணு கேட்டேன், நீ கொடுத்த பொண்ணு தானே அப்படின்ட்டான். ஏன் ஒண்ணு துரத்துனாரு? ஒத்துக்கலப்பா. கடவுளுக்கு முன்பாக அவர் பாருங்க, அவர் பாவம் பண்ணிட்டு சொல்லலையே, நிர்வாணம் சொல்லலையே. சரி வந்தானா அவர் சரி பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தா அவன் இடம் பேசுறான் பாருங்க. காயின் பாருங்க எதிர்த்து பேசுறான். ஆனா அவனுக்கு என்ன காவலி இல்லையான்றான், வாட்சிமனா அப்படின்றான். எப்பயுமே ஒரு தவறு உங்களுக்குள்ள இருக்கும்போது எதிர்த்து பேசக்கூடிய வாய்ஸ் உங்களுக்கு வரும். இதுதான் சத்தியம். இதை எங்க நீங்க அறிக்கை பண்ணனா, கடவுளுடைய சமூகத்தில் அறிக்கை செய்ய ஒத்துக்கொள்ளணும். இது மட்டும் ரொம்ப கவனம். அப்படின்னு சொன்னா, இந்த பாவத்தை அறிக்கை பண்ண முடியாத காரணம், முதல் நீங்க பண்ண தப்ப மனஸ்தாபப்படணும். நல்லா கவனிங்க ப்ளீஸ். அம்மா கொஞ்சம் கவனிங்கம்மா. மனஸ்தாபப்படணும். கடவுளை விட்டு வெளியே வரக்கூடிய ஆண்டவர் கொடுத்த வாழ்வு, கடவுள் கொடுத்த தரிசனம், கர்த்தர் கொடுத்த சபை, கர்த்தர் கொடுத்த மக்கள் என் கூட இருக்க விடாதபடி அப்படி என்ன தவறு நடக்குது ஆண்டவரே, அந்த தவறை கர்த்தர் பேசும்போது நீங்க என்ன பண்ண கவனிக்க வேண்டும். தயவு செய்து மனஸ்தாபப்படும். பைபிள் சொல்றது மனஸ்தாபம் ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்குதா. பவுல் எழுதுவார் கொரிந்தியருக்கு ஏதுவார். மனஸ்தாபம் அப்படின்னா செய்த தவறு என்பது ஒத்துக்கொள்வது. சரி தெரியாத பண்ணிட்டேன், இல்லம்மா இல்லையா நான் பண்ணலையா, அது மட்டும் உங்கள் தேவனை விட்டு பிரிச்சு ரொம்ப அந்த உறவை கெடுத்தோம். எத்தனை வாழ்வுங்க, தேவனுடைய வாழ்வு தான் நம்மளுக்கு முதல் வாழ்வு. எத்தனை பேர் ஆமென்றீங்க? சத்தத்தை உயர்த்தி. அப்ப ஒத்துக்கொள்வது. அப்படி ஒத்துக்கொள்வதுன்னா மனஸ்தாபப்பட்டு நீங்க அறிக்கை பண்ணதுக்கு முன்னே முதல் ஒத்துக்கொள்வது. 2வது கவனிங்க, மனஸ்தாபப்படுவது. மனஸ்தாபம் அதை ஒத்துக்கொள்வது, மன கசந்து அழுவது. சில பேர் மனஸ்தாபப்படுவாங்க, ஆனா மன கசந்து அழுவ மாட்டான். யூதாசு மனஸ்தாபப்பட்டான். நல்லா கவனிச்சிங்களா? மனஸ்தாபப்பட்டான். சாரி தெரியாத பண்ணிட்டேன், அது மனஸ்தாபம். ஓகே. ஆனா மனக்கசந்து அழுகுறான் பாருங்க. பேதுரு மனக்கசந்து அழுதார், செய்த தப்புக்கு அழுதார். அந்த மனக்கசந்து அழுத நோக்கமே கடவுள் சொன்னதை மீறி பேசணும் பாருங்க. அவர் சொல்றாரு, நீ கவனிக்க வேண்டும், ஆண்டவரே உன்னை விட்டு யார் போனாலும் யார் ஓடினாலும் நான் போக மாட்டேன், நான் ஓட மாட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன் அப்படி சொன்ன முதல்
கவனிக்க வேண்டும். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கடவுள் சொன்னாரு, எல்லாம் கவனிக்க, நான் அப்படின்னா, டேய் நீ தாண்டா 3 தரம் மறுதளிப்பாயிட்ட. நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், நான் தர மாட்டேன். அவர் சொல்லிட்டாரு, நீ தான் என்ன பண்ண போற, 3 தர மறுதளிப்ப. எப்படி அது அடல்ட்ட சொல்ற பாருங்க, சேவல் கூவும் போது நீ கூட, அதுதான் அடையாளம். அப்ப என்னெல்லாம் கவனிச்சு, கடவுளுடைய வார்த்தை மிஞ்சி நம்ம எதையும் நினைக்க கூடாது, யோசிக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென்றீங்க? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. நல்ல வேகமா நல்லா புரிஞ்சுடுங்க. கடவுளை மிஞ்சி மனஸ்தாபம், மனக்கசந்து அப்படின்னு தெரிஞ்ச உங்களுக்கு உங்க ஆவிய கசக்கணும். அப்படின்னா பாஸ்டர் என்ன விஷயம் ஐயா? அந்த இருதயத்தில் நீங்க மனக்கசந்து அழும் போது அவன் கர்த்தர் பக்கமா திரும்பினான். மன திரும்புதல் எப்போ நம்மளுக்கு வரும்? ஏன் நம்ம மன திரும்ப மாட்டான்? மனஸ்தாபம், மனக்கசந்து அழுவது. ஏன்னா யூதாஸ் மனஸ்தாபப்பட்டான், ஆனா மனக்கசந்து அழுவல, மன திரும்பல. 3வதா மன திரும்புதல். மன திரும்புதல் உடனே வருதில்லை. மன திரும்புதல் என்பது கவனிக்க வேண்டும், மனஸ்தாபம், மனக்கசந்து அழுவுதல். மன திரும்புதல் என்பது கவனிக்க, விட்டு வருவது. அந்த தப்பை விட்டு, தவறை விட்டு, வார்த்தை விட்டு, அந்த தவறான விஷயத்தை விட்டு வெளியே வருவதுதான் கவனிக்க வேண்டும் மன திரும்புதல். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அப்படி அழுதுட்டு உட்காரக்கூடாது. நீ எங்க விட்டீங்களோ தர அந்த இடத்துக்கு வந்துட. இன்னும் சொல்ற பாருங்க, அவைகளை அறிக்கை செய்து தொடர்ந்து அதையே பேசக்கூடாது. சொல்லுங்கம்மா. பாவ அறிக்கை என்பது சொல்லுங்க தினமும் செய்வதில்லை. இப்ப காலை மிதிச்சுறீங்க, சாரி பிரதர் அப்படின்னு திருப்பி காலை மிதிச்சுட்டு சாரி, அவன் பாப்பா இது 7 மணி 12 போடுவான் பாருங்க, பல அடிப்பான். எத்தனை வாட்டி சாரி பூரி. ஆனா என் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 7-70 முறை மன்னின்றார். நான் சாமி அப்பா அதெல்லாம் ஐயோ நம்ம மண்டே பொழந்துக்குதுப்பா. 10 பேர் வச்சு மேய்க்க முடியாதவன் 6 லட்சம் மக்களை வச்சு என்ன பண்ணிருப்பா மோச. யோசித்து பார்த்தேன். எப்படி பாஸ்டர் பாவத்தை அறிக்கை பண்ணனா? ஐயா, முதல் மனஸ்தாபம், மனக்கசந்து. நல்லா கவனிக்க வேணும். எங்கடா அதில் பண்ண? இது மனஸ்தாபம் உங்ககிட்ட இருக்குது, மனக்கசந்து உங்ககிட்ட இருக்கு. இந்த அறிக்கை கவனிங்க. அறிக்கை பண்ணுமா? யாருக்கு முன்பா? தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணணும். எதை அறிக்கை பண்ணணும்? என்ன அறிக்கை பண்ணணும்? பாவ அறிக்கை சொல்லல. நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த பாவத்தை எப்படி அறிக்கை செய்யணும் அப்படின்னு தான் இன்னைக்கு கத்து தரப்போம். பாவத்தை எப்படி அறிக்கை செய்யணும்? நீங்க நியாயப்பிரமாணப்படி போய் அறிக்கை பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. நீங்க சாகணும். இப்போ உங்களுக்கு தெரியும், இன்ஸ்பெக்டர் தெரியும், ஒருத்தர் ரவுடி கொலை பண்ணிட்டானா ஒத்துக்கிட்டா இன்ஸ்பெக்டர் என்ன ஆவாரு? எஸ்ஏ ஆயிடுவார். பக்கத்துல சொல்லுங்க. ஒரு தப்பு பணம் ஒத்துக்கினானா நியாயப்பிரமாணப்படி போஸ்டிங் உங்களுக்கு இல்லை, வாழ்வு உங்களுக்கு இல்லை, உயர்வு எனக்கு இல்லை. உயர்வு உன்னை யாரு பிடிச்சு ஒத்துக்க சொன்னாரோ, அறிக்கை பண்ண வச்சாரோ அவர் டாப்ல போயிடுவார். இதுக்கா கை தட்டுறியம்மா? அடுத்த பொழுது கை தட்டு. எதுக்கு கை தட்டு? சட்டத்தின்படி நீங்க அறிக்கை பண்ணீங்கன்னா இப்ப கோர்ட்ல போயிட்டு கவனிங்க, என்னடா கொலை பண்ணியாடா? ஆமா சார், தெரியாத பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டியா? நீ அழுதுனா என்ன தெரியும்? கவனிங்க. நீங்க அழுது புலம்பினீங்கன்னா ஜட்ஜுக்கு தெரியாது, அவர் கண்ணுக்கு தெரியாது, நீ மனசாப்பட்டு அவருக்கு தெரியாது. உனக்கு தீர்வு கொடுத்துருவார், உனக்கு தண்டனை கொடுத்துருவார். இதுதான் உலக சட்டம். எப்போ பாவங்களை அறிக்கை எங்க பண்ணணும்? சட்டத்தின்படி அறிக்கை இல்ல, சத்தியத்தின்படி அறிக்கை. கை தட்டுங்க பாப்பா, நல்ல வேகமா எல்லாம் சொல்லுங்க. பாவ அறிக்கை சட்டத்தின்படி அல்ல, சத்தியத்தின்படி. அப்படின்னா இருக்கு ஐயா, உங்க 2 பேரை காட்டுறங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். யோசுவாவின் புஸ்தகம்
7:19 வாசிக்கலாமே, அப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒலிக்காதே என்றான். ஐயோ, இந்த பிரசங்கம் மகனே மகளே நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிரசங்கத்தை மகனே மகளே போது புரிஞ்சுக்கணும் பிரசங்கத்தை. எத்தனை பேர் ஆமைன்றீங்க? மகளே மகளேன்னாலுமே ஒத்துக்கடா. ஏன்னா 3000 பேர் செத்துட்டான். மகனே அப்படின்னாலுமே புரிஞ்சுக்கணும், உன்னை சாவடிக்க மெயின் அவன் தான். அவன் என்ன பண்றான் பாத்தியா? செல்லமா கூப்பிட்டு கொஞ்சி உறவாடி எல்லாம் பண்ணிட்டு, ஒத்துக்குப்பா நான் கொண்டு வந்துடுறேன்டா, உன்னால என்னடா இது, கடவுள் கோபமா அப்படியே தட்டி தட்டி கொடுத்து அவன் பாவம் அறிக்கை பண்ணாம பாருங்க, முடிஞ்ச உடனே அவனை எரிச்சிட்டு கல்லால சாவச்சிட்டாரு. இதான் உலக ஜட்ஜ்மெண்ட். நல்லா கவனிங்கம்மா, உலகத்தின் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்களா? நீ தப்ப அறிக்கை பண்ணி ஒத்துக்குன்னா நல்லா கவனி, உன்னை என்ன பண்ணும்? கல்லால சாவடிக்கும், நெருப்பால கொளுத்திடும். சரி, எல்லாருக்கும் சொல்றேன். ஆனா நம்ம எப்படி அறிக்கை பண்ணோமா? ரோமர் 10:10, ரோமர் 8:9 படிச்சீங்கன்னா கவனிக்க வேண்டும். இயேசுவை தன் வாயினால் அறிக்கை பண்ணி, அங்க பாருங்க, கிறிஸ்துன்னு வராது, இயேசுன்னு வரும். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கை. கிறிஸ்து சேர்க்கல. கர்த்தர் அப்படின்னும் போது சிருஷ்டி. கர்த்தர் சிருஷ்டின்னு அர்த்தம். சிருஷ்டி. கர்த்தராகிய இயேசுவை, கிறிஸ்துன்னு சொல்ல, இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கை. பார்த்தீங்களா? இந்த இயேசுன்ற வார்த்தை அதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு இயேசு என்று பெரிடுவாயாக நம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை என்ன பண்றாரா? மன்னித்து ரட்சிக்க. அப்போ பாவத்தை மன்னிக்கக்கூடிய வேர்டு, வார்த்தை, தெய்வம் இயேசு. இயேசு. அப்போ என்ன லிங்க் பண்ண? நீங்க அறிக்கை பண்ணும்போது, எஸ்அப்பா இந்த தவறு என்ன அறியாம செய்துட்டு எனக்கு முடியல, ஏமா என்னை மன்னிங்க அப்பனே, என்னை தயவா இயேசுவே அப்படின்னு சொல்லி அழுது, இந்த பாவத்துக்காக நீ பாவமாகி பலியாகி, பாவத்தை போக்க பலியாகி, பாவத்தை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி, பரிசுத்தமாக தெரியுது உங்களுக்கு? பரிசுத்தன்றது அவருக்குரியதுன்னு அர்த்தம். பாவம் என்பது பிசாசுக்குரியது, பரிசுத்தம் தேவனுக்குரியது. அப்ப பாவத்தை போக்க பலின்னு இருக்கும். ரோமர்ல பலி ஆயிட்டாராம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை சுத்திகரிக்கும். அப்ப என்ன அறிக்கை பண்ணா, இயேசு இந்த பாவத்துக்காக என்னென்ன செய்தாரு மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு, நீ பாவத்தை போக்க பலியானி, ஒரு ரத்தத்தை பாவத்தை சுத்திகரித்தீர், ஒரே பலியை என்னை பரிசுத்தமாக்கிட்டீர், என்னை பூர்ணப்படுத்திட்டீர், உம்மை போல் ஆக்கிட்டீர், உங்களுடைய நீதி ஆக்கிட்டீர் அப்படின்னு அறிக்கை பண்ணாதான் இந்த பாவம் உங்களை தொடாது, தேவனுடைய வாழ்வு உங்களுக்குள்ள வந்துடும். கை தட்டி வேகமா பிரைஸ் காட். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நீ பண்ண தப்பு மட்டும் பண்ணி 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 அழுதுங்கன்னா நீங்க பண்ணியாவே போயிடும். இந்த பன்றி பாருங்க, எவ்வளவுதான் கழுவுனா பண்ணி போய் சேர்ந்தா போய் இப்படி தள்ளின்னு கிடக்கும். சரி, சபையில் சார் நீ பாவத்தை அறிக்கை பண்ணு, கவனமாயிரு, அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு. அவனுக்கு மட்டும் அவங்க பாருங்க அப்படின்னு அழுவாங்க, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. எப்பா இவ்வளோ பாவத்தை அறிக்கை பண்ணி, தினமும் அறிக்கை பண்ணி, நான் சொல்லுவேன் அடிக்கடி, நீ புருஷமா ரசிக்கப்படுறது என்ன காரணம் தெரியும், ரொம்பவே தெரியாது. நீ தனிப்பட்ட ஜெபிக்கும் போது என்ன பண்றது தெரியல. நீ அப்புறம் ஆள் ஜெபம் பண்ணாம இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஜெப ரூம்ல உட்காந்து என் பாவங்கள் என்னேசுமன் அப்படி பாடினா நல்லதுதான். ஆண்டவரே என் பாவத்தை மன்னி ஐயா. அவன் புருஷக்காரன் பாவம் நன்மை தப்பான எண்ணத்துல அவன் இருப்பான். அவனுக்கு மோசமான கேடி அவன் உன்னோட. அப்பா ஐயா 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 ஐயா. அவன் சிந்திய பாவமாக்குது உன் ஜபம் தான். ஆக்கிட்டியா? அவன் வேலை கூட போது உட்காந்து சேரை போட்டு போறது இல்லை, போய் மக்கு பக்கம் உனங்க சர்ச்சு ஜபத்தை ஆக மாட்டான். என்ன அறிக்கை பண்ற? சிரிச்சு ஜபம் பண்ண, அழுது அழுது ஜபம் பண்ணி, ஆண்டவரே இன்னும் என்ன அடியப்பா, இன்னும் அடையப்பா. ஐயா ஐயா
யார் வீட்டு சாப்பாடு செய்யுது? இன்னாடி அந்த பாஸ்டர் வந்து நீ சர்ச்சைக்கு வந்து இந்த அறிக்கைலாம் பண்ற, சபைக்கு போக நல்லா இருந்தீங்க, என் கூட சந்தோஷமா இருந்தீங்க, நல்லா பாட்டு போட எல்லாம் என்னடி பாவத்தை மன்னி மன்னா எங்க போய் பாவம் பண்ணிட்டு வர? நான் யோசி கற்பனையில வந்துடலாம். அதான் சந்தேகப்பட்டு போனுச்சு. நம்ம எங்க மகர எங்க என்ன பண்ற, என்ன செய்யற? இதுதான் பிரச்சனையே. யாரு கூட பேசுங்கிற? ஏன்னா உங்க அறிக்கை சரியில்லை, பயமாகுது. ஜெப ரூம்ல போய் தயவு செய்து மனஸ்தாபம் மனக்கசந்து சத்தியத்தை அறிக்கை பண்ணி எப்படி பண்ணும்? என் பாவத்துக்காக பலியானீரே, பாவத்தை போக்க பலியானீரே, பாவத்தை மன்னித்தீரே, என்னை தேவ சாயல கொடுப்பதற்காக மரித்தீரே, என்னை தேவ நீதியாக்க மரித்தீரே. ஆண்டவர் சொல்ற ரோமர் 10 சொல்ற ரட்சிப்பு உண்டாக, பாவத்தை வெளியே வருவதற்கு ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணணும், நீதி உண்டாக. ஆமென். அறிக்கை தான். அறிக்கைனால நீங்க சொல்லிட்டாங்களே பைபிள் இருக்குது, அறிக்கை பண்ணும். 1000 ஸ்தோத்திர பலி அறிக்கை. இது ஒரே பலிதான், ஒரே தரம் பலிதான். இந்த பலி ஒழுங்கு அறிக்கை பண்ணாலே போதும், எல்லா பிளஸிங் வந்துடும். தேவனோடு வாழ்வுக்கு கவனிக்க வேண்டும். உங்க பாவத்தை நீங்க ஜெயிக்க நினைக்காதீங்க, அது வேஸ்ட். மனஸ்தாபம், மனக்கசந்து, மன திரும்பி அவர்கிட்ட வந்துடணும். அவன் எட்டி வச்சா கூட சரி. தாவீது சொல்றான் பாருங்க, 3 விஷயத்தை வைக்கிறாரு. உன் கையில அடி வாங்குறேன்ட்டான். உன் கையில அடி ஏன்னா அந்த கையை பத்தி அவனுக்கு தெரியும். அடிச்சாலும் அணைக்கிற கர்த்தரே. சொல்லுங்க பக்கத்து, அடிச்சாலும் அப்பா அம்மாட்ட அடி வாங்கிக்கோ. ஒரு ஊழியக்காரன் திட்டுறாங்களா, ரத்தம் வந்தா உயிர் எடுக்கிறான்னு அர்த்தம். எண்ணெய் வந்தா உன் அபிஷேகம் அதிகம் மேல வருதுன்னு அர்த்தம். உன் அடி கொட்டு ரத்தம் வந்து என்னப்பா இருந்தாலும் எப்படி பேசுறாரு, பேசுறாரு. பிளட் வந்தா புரிஞ்சுக்கணும். அபிஷேகம் கலசம் தாபி சொல்லலாம், நீ பரிசுத்தோட கொட்டு என் தலைக்கு என்னன்றான். புரியுதா உங்களுக்கு? கொட்டுனா நீங்க ஒரு தப்பு பண்ணும்போது கொட்டுறான் பாரு. இதுதான் முதல் அறிக்கை. என்ன அறிக்கை? பாவ அறிக்கை. அப்படின்னா இதை மறைக்கும் போது தேவனுடைய வாழ்வு கெட்டு போகுது. இப்ப நீங்க ஏன் ஜெபிக்க முடியல தெரியுமா உங்களுக்கு? பைபிள் சொல்லுவாங்க, தீமை அவிடத்தில் சேருவதில்லையா. ஒரு சின்ன தப்பு பண்ண மனஸ்தாபப்படுங்கன்ற, மனஸ்தாபப்பட்டுங்க. நம்ம இந்தியாவில் வந்து பயங்கர மோசம். கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சாலும் பிடிக்காது, அவ்வளோ மோசமான இந்தியா. அது மோசமான இந்தியாவில் தான் நம்மள என்ன பண்றாரு கவனிங்க, வச்சிருக்காரு கடவுள். எதுக்கு வச்சா நமக்கு தெரியாது, அவர் சித்தத்துக்காக ஜெபம். நீங்க சொல்லி பாருங்க, அடுத்த அவரா அந்த தம்பி ஆகாஷ் சங்கரா, அந்த புஷ்பா ஒருத்தர் தர முடியாது, அவரா ஏதாவது நம்ம அவன் சொல்லும் போது புரிஞ்சுக்கணும், நம்ம கிட்ட வர தடுக்கிறான்னு அர்த்தம். நல்ல மனுஷன் தான், நல்ல அவங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, நல்லாதான் இருப்பீங்க, நல்ல மனுஷன் தான், சூப்பர். ஆனா ஊனானாலும் போயிடுச்சு, வச்சுட்டான், கண்ணி வச்சுட்டு போயிட்டான்னு அர்த்தம். ஆனான்ற பாருங்க, கதை முடிஞ்சிடுச்சு. அவன் போயிடுவான். எதுக்கு அவர் ஆனானாரு? ஐயோ அவ பார்த்தா போன போல. ஆமா, ஆனா அவங்க நல்லவங்க தான். ஆனா அது என்ன பண்ண, ஊனா ஆக்கிடுது. ஊனை குத்தி ஒரு மாதிரி பண்ணி, ஏமா ஜெபத்து வரல? இல்லையா, அந்த அக்கா உங்களை பத்தி ஒரு மாதிரி சொன்னாங்க. இதுதான் உலகம். நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ அறிக்கை என்பது, நீங்க சட்டத்தின்படி அறிக்கை பண்ணீங்கன்னா, நீங்க பண்ண தப்பை மட்டும் அறிக்கை பண்ணீங்கன்னா என்ன நடக்காது கவனிங்க வேண்டாம். இரக்கம் கிடையாது, சட்டத்துல இரக்கம் கிடையாது. ஆனா தேவ பிரசனத்துல இரக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி பிரைஸ் காட். சில பேர் டிவியை பார்த்து கெட்டு போனங்கிறான். ஆண்டவரே இந்த பாவத்தை என் மேல வையும், இந்த சாபத்தை என் மேல வையும். அடா பாவி, உன் மேல வச்சா தாங்க முடியாது, நாடே தாங்க. எந்த வசந்த அடிப்படையில் அவங்க பண்றாங்க நமக்கு தெரியல. தயவு செய்து ஒரு தாத்தா சொல்லிட்டு போற பாருங்க, குழந்தையெல்லாம் ரத்த சாட்சிக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி என்னடா பாவி மனுஷனுங்க, கர்ப்பத்தில் இருந்தா கர்ப்பத்தை கை வச்சு ஜோம ரத்த சாட்சியா மறிக்க ஒப்பு கொடு. எவ்வளோ புத்தீனமான விஷயங்கள். முதல் அறிக்கை மனஸ்தாபம், மனக்கசந்து, மன திரும்புதல் தான் கவனிக்க வேண்டும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்ல கவனிங்க, அறிக்கை செய்யணும். இயேசுவை கொண்டுதான் அந்த பாவத்தை மன்னிப்பு, மீட்பு, நிவர்த்தி எல்லாமே அவர் தான்.
நீங்க அப்படி அறிக்கை பண்ணும்போது பிதாவுடைய இரக்கம் நமக்கு கிடைக்குது. ஆமென். சத்தத்தை உயர்த்தி இந்த இரக்கம் என்ற வார்த்தை என்ன பண்ண, அப்பான்னு அர்த்தம். இதுதான் சீக்ரெட். ஒரு தவறு நடக்குதா வச்சுங்களேன், நீ டக்குனா பண்ணும், ஆண்டவரே என்னை தயவாய் மன்னி, இந்த தவறு செய்யாதபடி என்னை காத்துக்கொள், உம்முடைய உண்மையும் சத்தியமே என்னை காக்க கடந்தோன்றான். சங்கீதம் 40 சொல்றான் தாவீது. பாருங்க, தாவீது தவறு பண்ணிட்டாருங்க. ஆனா என்ன பண்றான், பாவத்தை அறிக்கை பண்ணல, அப்படி இரக்கத்தாரு. அதை பாருங்க, சங்கீதம் 51 முதல் வசனம் வாசிக்கலாம். தேவனே தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். பாத்தீங்களா, அடிக்க அடி. உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். நான் பாவம் பண்ண தப்ப சொல்லலம்மா, அந்த பாவத்தினால வர தண்டனை தப்பிக்கிறதுக்கு, நான் வெளியே வருவதற்கு உங்களுடைய இறக்கம் எனக்கு வேண்டான்றான். எத்தனை பேர் ஆமென்றீங்க? இரண்டாவது அறிக்கை விசுவாசத்தின் அறிக்கை. விசுவாச அறிக்கை என்னங்க ஐயா? எல்லாருக்கும் தெரிஞ்சது, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். எப்படியாப்பட்ட சோம்பேறி, பைபிள் படிக்கிற சோம்பேறிலாம் படிக்கிற அதிகாரம். இவங்க யாருன்னா ஆவிக்குரிய சோம்பேறிங்க. யாருங்க ஆவிக்குரிய சோம்பேறி? இந்த பசங்க, அம்மா சங்கீதம் 21 படிச்ச முடியுமா, தூக்கம் வருதுமானுவோம். அம்மா சங்கீதம் 91 படிக்குமா, தூக்கம் வருதுமா. என்னப்பா பைபிள் படிச்ச? சங்கீதம் 23. அது சொல்லி பார்க்கலாம்னா டக்கு மனப்படமா சொல்லுவான். விசுவாசத்தின் அறிக்கை, முதல் பாவ அறிக்கை இயேசுவை சார்ந்ததா இருக்கணும். இரண்டாவது விசுவாச அறிக்கை என்பது பேசுவது. விசுவாசத்தை அறிக்கை என்பது கவனிக்க வேண்டும், ஜீவனை பேசுவது, மரணத்தல்ல, வியாதி அல்ல, பலவீனத்தல்ல, சாபத்தல்ல, ஜீவனை பேசுவது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4:13 வாசிக்கலாம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். கவனித்தீங்களா? விசுவாசிக்கிறது, நான் விசுவாசம், அதை நான் பேசுறேன். இது எப்போ சொல்றார் பவுல்? 8:9 வாசிக்கலாம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இத நான் சொல்ற சோறுக்கு ஆப்போசிட், தூக்கத்துக்கு ஆப்போசிட், படுக்கு ஆப்போசிட் பசி. இதெல்லாம் தெரியும். டானோட 10 பேர் பேசுறீங்க. இதுக்கு ஆப்போசிட் அவர் சொல்றாரு. விசுவாச அறிக்கை என்பது, அவர் நீங்க படிங்க, பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். இதுதான் ஃபெய்த். நம்ம என்ன பண்ண, பிரச்சனை பேசி அப்படி நிக்கிறோம். ஜோம் பண்ணுங்க, ஒரே கடன் ஐயா, சாப்பாடே சேர்த்துல ஐயா, பிரச்சனை மேல பிரச்சனை ஐயா. இங்கே நின்னீங்கன்னா அது உங்களை உருவாக்கினு இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற மரணம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆதாமுடைய மரணம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆதாம் ஆவிக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். எப்பனா கவனிக்கம்மா, புருஷன் இருக்கிறான், பிள்ளைங்க இருக்கிறான், ஓனர் இருக்கிறான், ஹவுஸ் ஓனர் இருக்கிறான், கொஞ்சம் கவனிங்க, கடங்காரன் இருக்கிறான், அண்ணன் தம்பி இருக்கிறான், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு உடம்பு ஒத்து போக மாட்டேங்குது. இனி ஜபம் வேணாம், சர்ச்சை வேணாம், பைபிள் படிக்க மாட்டேன், ஜபத்துக்கு வர மாட்டேன், அப்படியே அறிக்கை பண்ணல. எந்த நெருக்கம் வந்தாலும் என்ன சொல்றாரு, ஒடுங்கி போகுதில்லை. அப்படின்னா அது வருது, என்ன ஒடுக்கதான் வருது. என்னை ஒடுக்கி எழும்பாதபடி, ஊழியர் செய்யாதபடி, ஜபம் படுத்தாதபடி, ஜபம் நடத்தாதபடி, ஐக்கியம் கூடாதபடி, அது ஒடுக்கதான் என்ன வருது. நீங்க சொல்லணும், நான் ஒடுங்கி போக மாட்டேன், நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன், ஜபத்தை நடத்துவேன், தேவ சமூகத்தை காத்திருப்பேன், ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டுவேன். ஏன் பவுல் ஆண்டவரமா சொல்றான்னா, பார்வோன் எவ்வளவு ஒடுக்கினானோ அவர்கள் அவ்வளவா பெருகினார். இப்ப புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கே தெரியாது. அம்மா நீங்க அந்த அறிக்கை பண்ணிட்டால போது நீங்க பெருக ஆரம்பிச்சிருவீங்க. கை தட்டுங்க, பிரைஸ் காட். அடுத்து ஆப்போசிட் படிப்பா, திருப்பி படிப்பா. கலக்கம் அடைந்தும். கலக்கம் தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ண போறது தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, போன் மேல போன் கால், அவன் திட்டுறான். நாளைக்கு வைக்க சொல்லிட்டானே. ஏமா ஏமா, அதுக்கு ஆப்போசிட் படிங்க. பார்த்தீங்களா? மனம் ஆவி முடிஞ்சிச்சுன்னா புலம்பல் வந்துக்கினே இருக்கும்.
உங்க ஆவி முறியும் போது என்ன பண்ண, வாயில புலம்பல் வந்துடும். எப்பதான் வரேன்னு தெரியலப்பா, எப்பதான் நடக்குது, இந்த பாவி பையனது எப்போது விடுவிக்கிறது. எப்படி சிஸ்டர் இருக்கிற அந்த பாவி பையன் சாப்பிட்டீங்களா? எங்க அந்த பாவிலிருந்து சாப்பிட முடியுது? தூங்குனீங்களா? எங்க தூங்குற அந்த பாவி பையன்? இது ஏன் உங்க ஆவியை தாக்கிட்டு கலக்கம், அவன் ஒடிக்கு சொல்ற, கலக்கம் அடைந்தும் முறிய மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள ஜீவன் இருக்குது. இந்த ஜீவன் முறிக்கிற ஜீவன் இல்ல, முறித்த காயங்களை கட்டுகிற ஜீவன். கையை தட்டி வேகமா ரபாஷ் லபாதா ரபாதா. அதான் இது சொன்னேன், பிரேயர்ல சொன்னேன். சில பேர் பாரு, பிள்ளைங்களை உயிரிடணும், புருஷனை உயிரிடணும், அது ஆபத்து. என் பிள்ளைதான் எனக்கு உயிர் பிரிஞ்சு போனா போயிடுச்சு கதை. என்ன ஆகுது உங்களுக்கு? உயிர் போயிட பாடி ஆயிடுவீங்க. நீங்க துன்பப்படுத்தப்பட்டும் துன்பம் தெரியுது அவங்களுக்கு, சீண்டினே இருப்பாங்க. குத்தி 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 உன்னால எனக்கு என்ன பண்ணல, நீ எதுக்கு தண்டமாக்குற, சனியன மூதேவி எல்லாம் பேசி பேசி துன்பப்படுத்தின்னு நிம்மதியா ஜபிக்க முடியாது, நிம்மதியா ஊழியம் செய்ய முடியாது, நிம்மதியா அப்படியே ஏதாவது குத்தி 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 துன்பப்பட்டும் கீழே. பாத்தீங்களா? இப்படி பண்ணி நான் ஓடிடுவேன். யாரோட உதவி உனக்கு கிடைக்காது, பிச்சின்னு ஓடணும், நீ பைத்தியம் முடிச்சு ஓடணும். ஆனா அவன் சொல்றாரு, டே நீ கைவிட்டாலும் என்னை அழைச்சவர் கை மகா பெரிய. பாத்தீங்களா? இருக்கிறீங்களா? ரொம்ப இதான் விசுவாச அறிக்கை. அடுத்தது கீழே தள்ளப்பட்டும் போ, நீ வேண்டாம், தள்ளப்பட்டும் நீ எழும்பக்கூடாது, உட்காரக்கூடாது, நடக்கக்கூடாது, சபை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தள்ளினாலும் நான் சாவ மாட்டேன். நீ எத்தனை சூனிய மந்திர தந்திரம் பண்ணி என்னை கீழே தள்ளினாலும் சத்ருவே நீ சிரிக்காதடா, நான் எழும்புவேன். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? ஆமேன். என்னாச்சு மக்கள் தள்ளுன்னா சேர கொடுக்கல, மதிப்பு இல்லை, கனம் இல்லை. அவன் சேர எடுத்தாலும் என் அப்பன் சேர போவே போ. இதுதான் விசுவாசம். இந்த 4 விதமான அறிக்கை தயவு செய்து நீங்க ஒரு வீட்டுல போய் டிஜிட்டல் பேனர்ல எழுதி ஜெப ரூம்ல வச்சிரு, இல்ல பைபிள்ல வச்சிரு. நீ சூழ்நிலை என்ன இருக்குன்னு தெரியல, ஐயா கடவுளே என்னை எடுத்துக்க ஐயா, இங்கேயே ஜெயிக்க முடியல, அங்க போயிட்டு வந்து ஐயோ ஐயோ அங்க வந்து திருத்தணி முடிச்சிருப்பேன். அவன் தாவீது டான்ஸ் ஆடி இருப்பான், பவுல் அப்படி இப்படி அவங்க அப்படின்னால நீ கோமா போல எல்லாரும் பார்த்துன்னு இருப்ப. ஐயோ ஐயோ, அதான் சொல்ல பாருங்க. நீங்க இந்த நோயாளிகிட்ட போய் சிரிச்சு பாருங்களேன், அம்மா கொஞ்சம் தள்ளி போய் சிரியா இல்லையே, பேசுறதுக்கு சிரிக்க தெரியாது, சிரிக்க முடியாததா. அந்த டெலிவரி வார்டில் போய் பாருங்க, எல்லாம் தாத்தா பாட்டி எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கும். அந்த முகலாம் பாருங்க அப்படியே ஒட்டின முகலாம், ஐயோ என் பேரன் அப்படின்னு சொல்லி. அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கை டெலிவரி ஆயினும் சத்தியம், டெலிவரி ஆயினும். ஏமே இந்த அறிக்கை விசுவாச அறிக்கை. இது எப்படி வரலாம்? பவுல் அந்த ஆவி என்றார். பவுல் எந்த ஆவிடா? எங்கிருந்து வந்தது இது? பவுலுக்கு எங்க ஃபெய்த் வந்து பாருங்க, தாவீதிலிருந்து வந்த ஃபெய்த். எழுதிருக்கிறபடி அப்படின்னு இருக்குதா ஐயா? அப்ப எழுதுறபடி எங்க காப்பி பண்ணிருக்காரு, யார்கிட்ட வாங்கினாரு, கத்துக்கிட்டாருன்னா நல்லா கவனிங்க, தாவீது கிட்ட கத்துக்கலாம். சங்கீதம் 116:10 வாசிங்க. இந்த வசனம் அங்க இருக்க பாருங்க. விசுவாசித்தேன் பாருங்க, ஆகையால் பேசுகிறேன். பாத்தீங்களா ஐயா? எங்க இருக்குது லிங்க்? இது தாவீது சொன்ன என்ன, எதுக்கு சொல்ற வார்த்தை? தாவீது 7ஆம் வசனம், ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நீ அமைதியா நீ அலையிற, திரியிற, அழுவுற, புலம்புற, அமைதியா இரு. என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தீர். ரொம்ப பார்த்து அழுதுன்னு புலம்பி இருக்காத, நீ இளைப்பாரு. உன் காலம், உயர்வின் காலம் வந்துகிட்டே இருக்கு, உன்னை மேன்மைப்படுத்துற காலம் வந்துகிட்டே இருக்கு. அழாத. அல்லேலூயா. நீ இளைப்பாரு. உனக்கு மரணம் இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி இல்லை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, அவர் மரணத்தை சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். பார்த்தீங்களா?
அதான் பிஷப்லாம் சொல்றோம். பிஷப்லாம் பாருங்க சிலுவை படுத்தி சுத்துறாங்க பாருங்க, இப்படி சிலுவை, அதான் மரணம் அது. அடா அடா அடா. அதனால கவனிக்கணும், தாவீதுக்கு வந்த போராட்டம் அவன் ஆத்து இளைப்பாறுதல கொண்டு போறான் ஆத்மாவை. அது பவுல் அதான் சொல்றார், அந்த வார்த்தைங்க சொல்றார், எப்பக்கும் நெருக்க கலக்கம் அடை, ஆகையால் பேசுகிறேன். நீங்க ஆப்போசிட்டா பேசணும், உங்க எதிரிகிட்ட பேசணும், உன் ஆத்மாட்ட பேசணும், உங்க ஆவிகிட்ட பேசணும், எண்ணத்தோட பேசணும். அவர் சொல்றா பாருங்க, நான் சொஸ்தமாவின்னு சொல்லி, அவ்வளவுதான் மேட்டர். அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க தயவு செய்து. இதுக்கு எவ்வளோ விஷயம் பக்கத்தை சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் நித்திய ஜீவன். ஆமென். நமக்குள்ள சாதாரண ஜீவன், ஜீவன் நித்திய ஜீவனா. அது யாராலும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. விசுவாசம் மட்டும் அல்லையில சத்தமா உயர்த்து, நல்ல வேகமா. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் சாதாரண ஜீவனே கிடையாது. எனக்கு உங்களுக்கு தெரியும், அதோ ஏசாயெல்லாம் கூட இருந்தாங்க தெரியும், கேளுங்க. பிளட் ஊத்திக்கிட்டு வாயில இருந்து கண்ட்ரோலே கிடையாது. அங்க என்ன பண்ணும் கேளுங்க, டாக்டர் தான் பேசக்கூடாது, அவர் வாயை போட்டு சொல்லுங்க. ஏசு நிறைய வார்த்தை 3 நாள் ஊழியம் பண்ண மனுஷன் தான் வருஷம் ஃபுல்லா ஊழியம் பண்ணிக்கிறானே. சிச்சி, டாக்டரே சோர்ந்து போயிட்டான். கேளுங்க, ரொம்ப மொட்டத்தனமான ஆவி எனக்குள்ள ஆவி, மொட்டத்தனமான விசுவாசம். லேப்டாப் வச்சு ஆன்லைன்ல ஜெபம் பண்ணிருந்தேன். ஷாபா பாரா ஊத்தம் கட்சி தொடச்சு தூக்கி போடு. இவங்கள என்ன மாப்ஜி ஷாபா பாபா. ஆமா, அப்படியே பக்க பக்கன்னு அப்படியே அப்படி ஊத்தி அவங்க தொடச்சிப்பாங்க. நான் அப்படியே ஜெபம் பண்ணி இதேதான். அவன் பார்த்தான் பைத்தியக்கார பையன், ஐயோ மோசமான பைத்தியம் பண்ணிட்டு அவன் போயிட்டு அடுத்துக்கணும். இது ஏன் ரத்தடா, அவரு கொடுத்த ரத்தம் எனக்குள்ள ஒரு எதிர வேஸ்ட் பண்றேன். ஐயோ நான் கொஞ்சமான டெஸ்ட் வைக்கலாமா, எனக்கு அவன் எவ்வளோ டெஸ்ட் வச்சு அதை பாஸ் பண்ணி இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறேன், ப்ரொபோசல் ஆகி நிற்கிறேன். இன்னைக்கு கொஞ்சமான பிளட்டை வந்து வாயிலேருந்து உடம்பு பார்த்தா அவ்வளோ பிளட் தெரியல, அப்படியே கொடகொடமா ஊற்றும். கேளுங்க, செக் பண்ணி பார்த்தா லங்ஸ் அப்படியே அழுகி போயிட்டு இருக்குது. உண்மையாதான், வீட்டில் வச்சு ஸ்கேன்லாம் அழுகி போயிட்டு இருக்குது. ஏன் பாஸ்டர் பேசி 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 அந்த மாம்ச சரீரம் பாதிக்கப்பட்டுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, பாவமா அவரு ஆசைப்படுத்த வாங்கி சார், அதுக்காக மாசம் மாசம் முந்திரி தந்திரிலாம் வாங்கி கொண்டு வாரம் ஆசைப்படுறதுலாம் வாங்கி கொண்டு அந்தம்மா ஒண்ணு பாக்ஸ் பாஸ் அனுப்புவான். முந்திரி தந்திரி கிந்திரி கொஞ்சமான முந்திரி சாப்பிடல. அதோட கவனி ஒண்ணு சொன்னேன், ஐயா என் அவையெல்லாம் உன் நீதியில இருக்குதுன்னு சொல்லுது வசனம். நீ எப்ப என் அவயத்தை நீங்க இருக்கிறீங்க, உன் அவயமா இருக்குதுன்னு சொல்லி சொல்லி ஒரு கையை வந்து கவனி உள்ள வச்சு அப்படி திருப்பிச்சு. அவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்பவுமே பிரச்சனை வந்து உங்க எண்ணத்துல கொண்டு வராதீங்க, அதான் விஷயம். சுகர் இருக்குதா, ஆபிரகாம் என்னாது இருந்தானா, கை தட்டுங்கம்மா. நீ வியாதி எப்போ எவ்வளவு சுகர் ஒருத்தர் கேட்டானா என்னாது எனக்கு தெரியாதுன்றீங்க. அவன் என்றாத 150 300 என்றான் பாருங்க, 1 என்றான் தெரியல சிஸ்டர், செக் பண்ணல, முகம் ஒரு மாதிரி ஆகுது, கொஞ்சம் தூக்கம் இல்லாத அப்படி அடிக்க பண்ணணும், அப்படி பண்ணிடணும். அது சுகர்னு சொல்லி உன்னை பேஷண்ட் ஆகிட்டு போயிடாது. ஆபிரகாம் என்னாது இருந்தான், சாரால் எண்ணினா என்ன சுகர் இல்லை நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லி அதுவும் பலவீனம் ஆயிடக்கூடாது. என் சுகர் 140க்குள்ள இருந்து அறிக்கப்படும். ரொம்ப கவனங்கள் அவசியம். அறிக்கை தான் வாழ்க்கையே இருக்கு. சொல்லுங்க பக்கத்து, உங்க வாழ்வே உங்க வாயில தான் இருக்கு. சொன்னா உன் பட்டம் படிப்பு உன்னை உயர்த்தாது, உன் வாழ்க்கை அறிக்கை தான் உன்னை உயர்த்தும். உண்மை, எனக்கு நான் சொல்றேனே, நான் படிச்ச படிப்புக்கு கவர்மெண்ட் ஒரு குப்பை தொட்டி கூட கொடுக்க மாட்டான் கையில. சாதாரணம் இல்லை, ஏதாவது ஒரு பண்ணிட்டு நான் போன பரலோகத்துக்கு வைரகமாயிட்டேன். முதல்ல அறிக்கை பாவ அறிக்கை. நல்லா கவனிங்கம்மா, சட்டத்தின்படி அறிக்கை பண்ணக்கூடாது, சத்தியத்தின்படி அறிக்கை. எல்லாம் சொல்லுங்க, பாவ அறிக்கையை சட்டத்தின்படி அறிக்கை பண்ணால் உன் எதிரி மேல போவான். அவனுக்கு போஸ்டிங் கொடுக்கக்கூடாது, சாத்தான போஸ்டிங் கொடுக்கவே கூடாது. ஏன் தேசத்தை வச்சு வர்றது காரணம்னா, ஆண்டவரே எங்க பாஸ்டர் பண்ண பாவம், அவங்க பண்ண பாவம், பிஷப் பண்ண பாவம் எம்மா கேட்க முடியல, வருத்தமாகுதுமா. கடவுளே நான் சொல்றேங்கன்னா இட்டு போயிட்டு பாடுறேன். நான் எங்க ஊழியத்துக்கு வேற எங்கேயும் இல்லை. ஏன்னா இந்தியாவில் அவ்வளோ மோசமான ஜபம் இருக்குது. இவன் பண்ண பாவம் எங்க மேல வரட்டும், எங்க மேல வரட்டும். எப்பா ராஜா
தாங்க முடியுமா நம்மளால? ஒரு புள்ள பண்ண அக்கிரமம் தாங்க முடியாது. சி ஏன்டா அப்படின்னு தலைவலியா இருக்குது. அதனால பாவ அறிக்கை சட்டத்தின்படி சத்தியத்தின்படி அறிக்கை பண்ணு. இது ரொம்ப கவனமா இருக்கும். ரெண்டாவது விசுவாசத்தின் அறிக்கை. எதிரி வரும்போது அதுக்கு ஆப்போசிட் பண்ணு. தாவீது பண்றா பாருங்க. மரண பள்ளத்தாக்கில் நடக்கல, எல்லாம் புரிஞ்சுக்கணும். நடந்தாலும் அப்படின்றா. லூம் அப்படின்னா அப்படி வாய்ப்பு வந்தாலும் வராது. அப்படி வந்தாலும் தேவரே என் கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என தேற்ற. யாராவது அமாவாசை பேரை வச்சிங்கன்னா சொல்றேன், உன் கையில கோலும் இல்லை தடியும் இல்லை. ஏன்னா மக்களை தேற்றாத ஊழியம் அமாவாசை கிருத்தி கட்டாயம் நடத்தும். ஐயா தடி எதுக்கு, கோல் எதுக்குன்னா தடி வந்து கரடி சிங்கத்தை அடிக்க தான். நம்மால் கரடி சிங்கத்தை அடிக்கிறது இல்லை. யார் அடிக்கிறான்? விசுவாசத்தை அடிச்சிடறான். விசுவாசத்தின் மூன்றாவது நம்பிக்கையின் அறிக்கை. முதல் எல்லாம் கவனிங்க. தேவனுடைய இரக்கம் பெற்று தேவனோடு வாழ்வதற்கு சத்தியத்தின்படி நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி போதும் எழுப்பி உங்களிடமாய் நிறுத்துவார். அதன வசனம். உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார். நல்லா கவனிச்சிங்களா ஐயா? முதல் பாவ வாழ்வு தேவனுடைய வாழ்வு தேவனோடு நிற்காதபடி கீழே தள்ளுது. இந்த உலகத்தின் வாழ்வு நெருக்கம், துன்பம், துயரம், கஷ்டம் மனசுக்கு முன்பா இருக்காதபடி வெளியே தள்ளு. அதான் பவுல் ரோமருக்கு எழுதுறாரு. உபத்திரமோ, துன்பமோ, வியாகுலமோ, கண்ணீரோ, பார்த்தீங்களா? கிறிஸ்துவின் அன்பு விட்டு பிரிக்காது. அப்படி என்னன்னா கிறிஸ்துன்ற வார்த்தை படிக்கணும், பலன், ஜீவன். அப்ப அந்த ஜீவனை விட்டு எந்த உலகத்தின் உபத்திரம் என்னை பிரிக்க முடியாது, என்னை உடுக்க முடியாது. கையை தட்டி வேகமா. உலக மக்களுக்கு ஐயோ பாவம், ஐயா ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவன் சொல்ற வார்த்தை கேட்க கூடாது, அழக்கூடாது. நான் மேல வருவேன். நான் சொன்ன பாருங்க, அவ்வளோ பிளட் எப்படி அறிக்கை பண்ணி அவர் தலைமுறை குணமான என்ற வார்த்தையை விடவே இல்லையே. இப்போ செக் பண்ணி பார்த்தா லங்ஸ்ல ஒயிட்டாகி நல்லா அழகாயிட்டு இருக்குது. ஏஜும் கம்மி ஆயிட்டு, 33 வயசு நான் நடக்குது இப்போ. மூன்றாவது நல்லா கவனிங்க தயவு செய்து. அந்த வியாதி டாக்டர் சொல்ற வார்த்தை கேட்காதீங்க. அதாவது எபேசியர் 5:11 அடிக்கடி சொல்றது, நீங்கள் அந்தகார கிரிகளுக்கு உடன்படாமல், அந்த கிரிகளுக்கு உடன்படக்கூடாதான். அப்படின்னா அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென்றீங்க? சத்தத்தை உயர்த்தி. உலகம் என்னை விழுந்து போன்னு சொல்லுது, நான் விழுந்து போக மாட்டேன். இயேசுவை எழுப்பின பிதா என்னையும் எழுப்பி உங்களுக்கு முன்பாக நிறுத்துவார். நான் கடங்காத இல்லைன்னு நிறுத்துவார், நான் பாவி இல்லைன்னு நிறுத்துவார், நான் உண்மையில ஊழியக்காரன் விளங்க பண்ணுவார். இதுதான் பவுலுடைய அறிக்கை. எத்தனை பேர் ஆமென்றீங்க? சத்தத்தை உயர்த்தி. மூன்றாவது எபிரேயர் புஸ்தகம் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது. மூன்றாவது அறிக்கை. முதல் அறிக்கை கவனிக்க வேண்டும், பாவ அறிக்கை சத்தியத்தின்படி. இரண்டாவது அறிக்கை விசுவாசத்தின் அறிக்கை, ஜீவனுக்கு வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை எதிர்மறையா பேசுவதற்கு. மூன்றாவது என்ன வசிக்கிறப்பா? நம்முடைய எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய நம்பிக்கையை. அதான் வேற நம்பிக்கைன்னு சொல்ல அவரு, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உள்ள இருக்குது. நம்முடைய நம்பிக்கை யாரு? தாவீது சொல்றான், சிறு வயதுல கர்த்தரே நம்பிக்கை அப்படின்னு. அப்போ நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வதில் உறுதியா இருக்க கடவும் அழைத்தவர் பொய்யானவர் அல்ல, உண்மை உள்ளவர். என்ன அறிக்கையா? நம்ம நம்பிக்கை என்ன நம்பிக்கை? ஜீவனுள்ள நம்பிக்கையா. 1 பேதுரு புத்தகம் நம்பிக்கை பாருங்க. இந்த நம்பிக்கை எப்படி அறிக்கை பண்ணமா? அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை. கையை தட்டுங்க. என்ன நம்பிக்கையா? ஜீவனுள்ள நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? மேல சொல்ல பாருங்க, அழியாததும். அப்ப என்னன்னா, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ற வசனம்? நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்படின்னா ஆதாம் மூலியம் வந்த சந்ததி அவுட். இந்த கிறிஸ்து மூலியமா மறுபடியும் பிறந்தவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள், பிறந்தவர்கள், ஜெயித்தவர்கள்,
சொல்றாரு பாருங்க. அப்ப நம்ம பிறந்தது எப்படியாப்பட்ட பிறப்பா கவனிக்க வேண்டும். சொல்லுவா சில பேர், ஆதாமே ஏமாத்த நீ என்னடான்மா. ஆனா அந்த சிருஷ்டி வேற, இந்த சிருஷ்டி வேற. இது பாருங்க, அழியாததும். என்ன நம்பிக்கை நீங்க அறிக்கை, எந்த வறுமை, எந்த வியாதி, எந்த கஷ்டம், எந்த நெருக்கம் என்னை அழிக்க முடியாது. ஏன்னா எனக்குள்ள ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கு. நான் அப்படியாப்பட்ட பிள்ளை, அப்படியாப்பட்ட நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன், அப்படியாப்பட்ட உருவாக்கப்பட்டிருக்கேன், அப்படியாப்பட்ட பிறந்து இருக்கிறேன் என்று நான் யாரா இருக்கிறேன். என்னை யாராலும் அழிக்க முடியாது. வியாதி, சூனியம், மந்திரம், தந்திரம். டாக்டர் சொல்ல 6 மாசம் தான் இருப்பாங்க, பார்த்து கொடுங்க. என்ன அப்படியே சொல்ல 3 மாசம் தான் கொடுக்கலாம். அதை பாருங்க, 3 மாசம் தாண்டி உட்காந்துக்கிறேன் பாருங்க. நீங்க 6 மாசமே பார்த்து கொடுத்தீங்கன்னா. இன்னொன்று என்னுடைய காமெடி சொல்றேன் கேட்டுங்க. நான் பிறக்கும் போது எங்க அம்மா கிட்ட சொல்லி டாக்டர் கொடுத்தானா, இந்த குழந்தை மேலே உயிரோடு இருக்காது. எங்க அம்மாவுக்கு பயந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என் அக்கா தான் நல்லா ரெடி பண்ணிக்கிறான். என் முதுகுலாம் பாருங்க, அங்கே ஆப்ரேஷன், சின்ன குழந்தைலேயே ஆப்ரேஷன் பண்ண உடம்பு. அப்போ என்னன்னா, ஆரோக்கியம் இல்லாத உடம்பு இப்போ ஆரோக்கியமான உடம்பு. அவன் கொடுக்கும் போதே குழந்தை செத்துன்னு கொடுத்துறான். என்ன வாக்கு தத்தம் பாரு, செத்துருன்னு கொடுத்தது இப்போ சாவல, உயிர் பல உயிரை காப்பாத்தினீங்க. அப்ப என்னன்னா, உலகம் முடிவு பண்ணது தேவன் தொடங்குறான்னு அர்த்தம். உலகம் முடிஞ்சிருச்சுன்றான், அவர் தொடங்கன்றார் பாருங்க. அப்ப உங்களை குறித்தான நம்பிக்கை நீங்க தயவு செய்து அறிக்கை பண்ணு. என்ன கவனிங்க, அழிக்க முடியாது, கடன் அழிக்க முடியாது, சூரியன் அழிக்க முடியாது, சுகர் அழிக்க முடியாது. சொல்றான் பாரு, சுகர் கொஞ்சம் கொஞ்சமா கண் பார்வை மங்களாக்கும், அழிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி ஆகும், நரம்பு தளர்ச்சி ஆகாது. அழியாததும், அப்புறம் மாசம்னா கரைத்திரை இல்லாததும், வாடாது. எந்த சூழல் மாறினாலும் நான் வாடி போக. ஏன்னா இது புல் இல்ல. ஆமென். எத்தனை பேர் ஆமென்றீங்க? புல்லு தண்ணி ஊத்தினா புல்லு வாடாம இருக்கும், தண்ணி ஊத்துனா வாடி போயிடும். அதனால கவனிக்க வேண்டும், என் மேல ஊத்தப்பட்ட தண்ணி தினமும் ஊத்த தண்ணி இல்ல, நிரந்தரமான நித்திய தண்ணி, ஜீவ நதி எனக்குள்ள ஊத்தப்பட்டனால நான் ஒரு நாளா வாடி போக மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சின்ன இதுதான் அறிக்கை. 3 விதமான அறிக்கை. சத்தியத்தின்படி அறிக்கை செய்தால் தேவனுடைய வாழ்வு கிடைக்குது. விசுவாசம் அறிக்கை செய்தால் மக்கள் மத்தியில வாழ்வு கிடைக்குது. நம்பிக்கையின் அறிக்கை செய்தால் பிசாசிலிருந்து நம்ம என்ன பண்ண ஜெயித்தவளாய் மாறும். ஏன்னா அவன் தான் அழிக்கவும் திருடவும் ஏமாத்த உலகம் சுத்துறான். இவனை ஜெயிப்பதுக்கு ஒரே வழி சத்துருவே. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப ஊழியர்கள் செய்யும் போது ஒருத்தர் ஜெபமான கூப்பிடுறாங்க. அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா லாரி ஏறி இந்த காலெல்லாம் சப்பி ஆயிடுச்சு. அழைச்சாங்க, போறேன், ஒரு சைக்கிள் வாங்கி நான் ஓட்டின்னு போனா அவன் சொல்றான், அந்த ஆவியை கட்டுன்றாரு, வாயத்தரம் கூட ஆட்டோக்கார அடிச்சிட்டான். என்ன சைக்கிள் ஒரு பக்கம் உடஞ்சிடுச்சு, பைபிள் ஒரு பக்கம் தேஞ்சு, இந்த பேண்ட் எல்லாம் கிழிஞ்சு ரத்தம் ஊத்துது. எழுந்து சொல்றேன், ஆடா போடா சாத்தானே, என் காலு இதானா கூட நொண்டி வந்து ஒன்று அடிப்பேன். அப்பயே சொல்லிட்டேன் நான், என்னப்பா நொண்டியே வந்து ஒன்று அடிப்பேன். என்ன பாருங்க, அந்த பிளட் எடுத்தப்ப அந்த ஆளுக்கு போய் ஜோமன் அந்த குடும்பம் எல்லாம் ஊழியக்காரன் ஆயிட்டான். ஊழியம் செய்யறாங்க எல்லாமே. ஒரு சோதனை வச்சு நீங்க தயவு செய்து ஆண்டோடைய பிளானை, ஆண்டோடைய விசுவாசத்தை அழிச்சிடாதீங்க. நீங்க அழிச்சிடாதீங்க. நீங்க சொல்லுங்க, நம்பிக்கை அறிக்கை, உறுதியா அறிக்கை பண்ணுங்க, என்னை யாராலும் அழிக்க முடியாது. நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு, வியாதி பலவீனம் வீட்டு யாருக்கு சொந்தக்காரன் போல. அவங்கள யார் சொல்ல பக்கம் சொல்ல, வியாதி பலவீனம் எதுனா சொந்தக்காரன். ஜுரம் வந்தா 3 நாள் வரும், சொந்தக்காரன் வந்தா 3 நாள் தான் வரும். சிக்கன், மட்டன், மீன், அதுக்கு மேல இருந்தா ரசம், சாம்பார், அவனே வெளியே போயிடணும். ஆமென். எல்லாம் 3 தான். ஜுரம் வர 3 நாள் அமைதியா மாத்திரை போட்டு டவுன் பண்ணாது. அப்படியே ஆமா 3 நாள் போயிடும். அது எந்த ஒரு பலவீனம் நீங்க என்ன பண்ணும் அறிக்கை செய்யுங்க. ஏன்னா ஏன் 3 நாள்னா, இயேசு 3 நாள் எழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த வர அறிக்கை நீங்க பண்ண அழிக்க முடியாது. சொல்ல பாருங்க, அவர் மரித்தோர் எழுப்பினார். எழுப்பின நோக்கம் என்னை அழிக்க முடியாத ஒரு நம்பிக்கை கொடுத்தார். நான் வாடி போக நம்பிக்கை கொடுக்கிறாரு. என்னை அசுத்தம் எதால பண்ண முடியாது, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமானவன் என்ற உறுதியோடு நம்ம ஜெபத்தை முடியும்.